தற்போதைய அண்மை செய்தி, நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்திருக்கிறது. தெலுங்கு பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த மனு தற்போது தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல். உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று தீர்ப்பு வழங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கஸ்தூரிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், இந்த வழக்கில் என்னென்ன விஷயங்களாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம் ஷியாம். தெலுங்கு பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய தொடர்பாக நடிகை கஸ்தூரி கஸ்தூரி மீது நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் மதுரை மாநகர் திருநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு என்பது அவருக்கு கொடுத்த பாடிய அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி நடிகை கஸ்தூரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது நேற்று முன்தினம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி வழக்கின் தொடர்பான தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்போது அந்த மனுவை தள்ளுபடி செய்து நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கேட்ட அந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எதனாவென்று பார்த்தோம் என்றால் அரசு தரப்பில் ஆஜரான இந்த வழக்கு விசாரிக்கும் போது ஆஜரான அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பாஸ்கரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். கஸ்தூரி தொடர்ந்து இதுபோன்ற அவதூறுகளாக பேசி வருகிறார். அந்த அண்டை மாநிலமான தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திர மாநிலம் திருப்பதி கோவிலுக்கு செல்லக்கூடிய தமிழ் பக்தர்களுக்கு தேவையற்ற பரபரப்பும் பாதிப்பும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இவர் இதுபோன்று பேசியதற்காக இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் அந்த வாதத்தை முன்வைத்திருந்தார். அப்போது நீதிபதி அவர்களும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் தரமாரியான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஏன் அந்த தெலுங்கு பெண்கள் குறித்து அவதூறாக பேச வேண்டும், அந்த புறம் குறித்து ஏன் இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை பேசியிருந்த நிலையில்தான் இன்று அந்த வழக்கு என்பது முதல் வழக்காக பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில் வந்தவுடனே இந்த வழக்கில் அந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.